நம்மளே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸ்ல தான் நம்மளுக்கு டைரக்ட் ரெக்கமெண்டா கொடுத்திருக்காங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை லொகேஷன் தான் நண்பர்களே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கருக்கு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க எலிஜிபிள் சொல்லிருக்காங்க. 24x7 ஒர்க்கிங் இருக்கும். சோ ஷிஃப்ட் டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் 6 to 2 இருக்கும், ஆஃப்டர்நூன் 12 to 8 PM இருக்கும், நைட் பாத்தீங்கன்னா 8 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 காலி பணியிடல கொடுத்திருக்காங்க. மாதம் 18,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் மல்டி பர்பஸ் ஹெல்பருக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். இதுக்கு 2 ஷிஃப்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. மார்னிங் 8 to இருந்து நைட் 8 to கொடுத்திருக்காங்க. நைட் 8 மணில இருந்து காலையில 8 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. மாதம் 10,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் செக்யூரிட்டி கார்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு 10th பாஸ் பண்ணாலே சரி, நீங்க எலிஜிபிள். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் செக்யூரிட்டி கார்டுல இருக்கணும். இதுக்கு 2 ஷிஃப்ட் கொடுத்திருக்காங்க. 8 to 8 கொடுத்திருக்காங்க. 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. மாதம் 12,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர், 3rd floor அடிஷனல் பில்டிங் ஆஃப் கலெக்டரேட், மதுரை 20. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க அனுப்பணும் சொல்லிருக்காங்க. இதுவே பாத்தீங்கன்னா தமிழ்லயே கீழே கொடுத்திருக்காங்க. சோ இதே நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ நம்ம இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல இந்த பாக்ஸ்குள் பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ ஓட்டிடுங்க. நீங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க, உங்களோட நேம் கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருங்க, மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா கொடுத்துருங்க, டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணுங்க, அண்ட் ஏஜ் கொடுத்துருங்க. அந்த ப்ரூஃப் பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி மேரிடா அன்மேரிடா விண்டோவா டிவோர்ஸ்டா அதை மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்க மேரிடா இருந்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணிடுங்க, இல்லைன்னா பேரண்ட் நேம் மென்ஷன் பண்ணி, இல்லைன்னா கார்டியன் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். நேஷனாலிட்டி பாத்தீங்கன்னா இந்தியன் கொடுத்துருங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அது எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, அதோட டேட், அதோடைய போட்டோ காப்பி டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கான ப்ரூஃப் ஏதோ ஒன்று அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துருங்க. அதர் குவாலிபிகேஷன், ஒர்க் ஷாப், ட்ரைனிங், இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த டேஷ்குள்ள என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க, எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, என்னைக்கு டேட்டுக்கு அப்ளை பண்றீங்க, சிக்னேச்சர், இது எல்லாமே ஃபில் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம இங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க அனுப்பணும். சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னா அந்த உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் ஊரை பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்கலாம். நாங்க உங்களுக்கான அப்டேட்டை டெய்லி அப்டேட் பண்ணுவோம். So thank you friends, thank you so much, all the best for your career.